பெண்களுக்கு எப்படி திருமண யோகங்கள், அதுவும் கடந்த சில வருடங்கள் பார்த்திங்கன்னா, திருமணம் ஒரு விவாகரத்து கிடைக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு, அ ரொம்ப திருமண வாழ்க்கையிலயும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருந்த நிலையில, இப்ப அது கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அ ஐயா சொன்னாரு, "விட்டு குடுத்து போனால் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெண்களுக்கு நெறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு குடும்பத்தை ஒன்று சேர்க்கதோ, இல்ல விவாகரத்து முடிஞ்சு அடுத்த திருமணம் உடனே கூட கிடைக்கிறதுக்கோ, 1, 2 விஷயங்கள் நமக்கு எதிர்பார்க்குற மாரி இல்லைன்னா கூட, வரக்கூடியதை நம்ம அமைத்துக் கொள்வது நல்லது. அதனால திருமண யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. கர்ப்பிணி பெண்கள் உங்களுக்கு நல்ல முறையில குழந்தை பாக்கியங்கள் வருவது, அதுவும் இந்த விஸ்வாவசு வருட பலன்ல சொன்னது நெறைய பெண் குழந்தைகள் இந்த வருடத்தில பிறக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில வர்றதுனால, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த சின்னத்திரை, வெள்ளித்திரை இதில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெறைய வாய்ப்புகள். ஏன்னா சனி பகவானும் லாபத்தில இருக்கார். ஸோ அவங்க நல்லா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேடி தரும். அயல்நாடு சென்று வேலை தேடுபவர்கள், இல்ல பெண்கள் குறிப்பாக சுயமாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஃபினான்ஷியலாக ஹெல்ப்லாம் கிடச்சி, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஒரு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உண்டு.